பரவாயில்ல மச்சான், உங்க மாமா ஒரு ஆளா இருந்துகிட்டு சூப்பர் மார்க்கெட்டை அவ்வளோ க்ளீனாக வச்சிருக்காரு பாத்துக்க. டேய், க்ளீன் பண்ணலாம் ஆள் வச்சா செலவாகும்ல. அந்த காசை மிச்சம் பண்ண தான் மச்சான் அவரே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. மச்சான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு ஆள் கூட சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வரல. டேய், இந்த கடைக்குள்ள தப்பி தவறி கூட யாரும் வர மாட்டாங்க. வியாபாரமே ஆகலைன்னா எப்படி கடைக்கு வாடகை கொடுப்பாரு உங்க மாமா? டேய், இது அவர் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ்டா. ஓ, அவர் சொந்த இடமா? ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல இதை இழுத்து முட்டலான் இருக்காரு அவர் வேற. ஏண்டா, பிஸ்னஸே பண்ணலைன்னா அப்புறம் இந்த கடையை வச்சுக்கிட்டு அவர் என்னடா பண்ணுவாரு? டேய், என்னடா நீயே இப்படி சொல்ற? நம்ம ஏதாவது பண்ணி வியாபாரத்தை பெருக்கணும்டா. தொடப்பத்தை எடுத்து சூப்பர் மார்க்கெட்டை தான் பெருக்கலாம். வியாபாரத்தெல்லாம் பெருக்க முடியாது தம்பி, கனவு கூட காணாத. இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள இங்க இருக்கிற பொருள் அனைத்தையும் நான் வித்து காட்டுறேன் பாரு. பார்க்கும் தம்பி, ஏதாவது இடக்க முடக்க பண்ணி எங்க மாமா கிட்ட திட்டு வாங்காத. டேய், இந்த சித்துவை பத்தி உனக்கு தெரியும்ல தம்பி, தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா அடக்கி வாசி. ஓடா டேய். என்னங்கடா ரெண்டு பேரும் சும்மா வெட்டியா பேசிட்டு நிக்கிறீங்க? என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, செஞ்சிரும். டேய், புழுதி அடைஞ்சிருக்கிற பொருள் எல்லாம் துணி எடுத்து தொடச்சி மறுபடியும் அதே இடத்துல வைங்கடா. ஆமா, இதெல்லாம் ஒரு வேலையா மாமா? டேய், சொன்ன வேலையை செய்யுங்கடா, சும்மா ஏத்து பேசிட்டு இருக்காத. ஆமா, பல மாசமா இந்த பொருள்லாம் அப்படியே இருக்கு, யாருமே வாங்கலையாமா? டேய், நானே தெரியாம இந்த ஊர்ல வந்து கடையை கட்டிவிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். ஒருத்தவங்க கூட மழை கூட ஒதுங்க மாட்டான்டா. ஆமா, இனிமே நாங்க வந்துட்டோம்ல, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏண்டா, அப்படி என்னடா பண்ண போறீங்க நீங்க? இன்னும் 1 மந்த்துக்குள்ள இங்க இருக்கிற அனைத்து பொருளையும் வித்து காட்டுமாமா? இத்தனை மாசமா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், ஒரு பொருள் விற்க முடியல, நீ வந்து வித்துடுவியா? இன்னும் உண்மையை சொல்றீங்க, ஒரு பொருள் கூட யாரும் வந்து வாங்கினது இல்லையா? ஆமாண்டா, ஒரே ஒரு பொண்ணு தாண்டா வரும், அவன் மட்டும் தான் ஏதாச்சும் வாங்கிட்டு போவா. ஒரு நல்ல ஐடியாவா பண்றோம், பிசினஸ் நல்லா டெவலப் பண்றோம். பக்கத்து ஊர்ல இருந்து கூட நம்ம கடையில தான் வந்து பொருள் வாங்கணும். ஏதாவது இறக்க முடிக்க செஞ்சு கடையை காலி பண்ணிட்டாதீங்கடா. இன்னும் 3 மாசம் கழிச்சு தாண்டா கடையை காலி பண்ணணும். நீ பண்றத பார்த்து இப்பயே காலி பண்ணி வச்சிருவோம் இருக்கு. ஆமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த கடையை நீங்க காலி பண்ணவே வேணாம். இந்த பிசினஸ் நம்ம நல்லா போகணும். டே, கொஞ்சம் அமைதியா இருங்கடா. ஏதாவது இடக்க முடக்க பண்ணி ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துரு போகுது. இந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்கடா. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகுது, நீங்க ஏன் பயப்படுறீங்க? எங்க ஐடியா கேளுங்க, இது மாதிரி இன்னும் 2 கடை திறப்பீங்க. கம்முன்னு இருங்கடா, சும்மா ஏதாவது பண்ணி பிரச்சனை இழுத்துட்டுறாதீங்க. இந்த ஒரு கடையை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியல, இன்னும் 2 கடையா? ஆமா, காலையிலேயே கடையை திறந்தா கூட்டம் சேச்சேன்னு வர மாதிரில சமாளிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஏமாமா இப்படி பாக்குறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். உங்களை வேலைக்கு வச்சது ஏன் தப்பு தான்டா. மாமா, ஆடி மாசம் ஏதாச்சும் ஆஃபர் போடுங்க மாமா, அப்பதான் மாமா லேடிஸ் எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் ஜவுளி கடையாடா, ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீன்னு கொடுக்கறதுக்கு. ஆமா, மாசத்துல யார் 5000 ரூபாய்க்கு மேல நம்ம கடையில பொருள் வாங்குறவங்களா உள்ள கிஃப்ட் கொடுக்குறோம்னு சொல்லுங்க மாமா. இந்த ஊருக்காரங்களும் கிஃப்ட் வாங்குறதுக்கு மட்டும் தான்டா வருவாங்க, பொருள் வாங்க வர மாட்டாங்கடா. நான் சொல்றதை மட்டும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்களா. ஏண்டா எல்லாரும் என்ன போட்டு அடிக்க வாடா? ஏண்டா, நல்ல பொருள் விற்கிறதுக்கு எதுக்குடா கிஃப்ட் கொடுக்கணும்? கிஃப்ட் கொடுத்தா எவனாச்சும் நம்புவானாடா? அப்ப நம்ம பொருள் எல்லாம் டூப்ளிகேட் தானே சொல்லுவான். ஆமா, பெரிய பெரிய பிராண்ட்ல சம்மர் ஆஃபர்லாம் போடுறாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதாமா? அவங்க பொருள்லாம் டூப்ளிகேட் சொல்றீங்களா நீங்க? நம்மளுக்கு இது வரைக்கும் லாபமே வரலடா. இப்ப கிஃப்ட் கொடுக்கணும்னா சொந்த காசு போட்டு தானே நான் கிஃப்ட் கொடுக்கணும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா கொஞ்சம் நம்ம கை பணத்தை போட்டாதான் ஆகும். கை பணம் போடுறது எவ்வளவு நம்ம போடுறது? எப்படி என்ன கிஃப்ட் வாங்குறது நம்ம? ஆமா, நீங்க கை பணம் போடுறது நம்ம பொருள் வித்தா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை தான் நம்ம முன்னாடி இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு கஸ்டமர் வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம கடையில் பொருள் வாங்கினா நமக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குமா? இந்த 100 ரூபாயில நம்ம ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி வேண்டியதான். 1 மந்த்துக்கு மட்டும் நீங்க இப்படி ஆஃபர் கொடுத்து கஸ்டமர் இருந்தா போதும், அடுத்த மாசம் அவங்களே வருவாங்க. மாமா, ஆஃபர் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, 1 மந்த்துக்கு மட்டும் நீங்க ஆஃபர் போடுங்க. நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான்டா இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குடா. நீங்க தான் 3 மாசத்துல கடையை க்ளோஸ் பண்ண போறீங்க, ஒரு ரிஸ்க் தான் எடுத்து பாருங்களேன். அப்படியே சொல்ற, உங்களை நம்பி இறங்கலாமாடா? என்னை எங்கேயும் கவுத்து விட்டுற மாட்டீங்களா? ஆமா, நீங்க ஆஃபர் மட்டும் போடுங்க, மக்கள் தானா வருவாங்க. ஆமா, எனக்கு சித்து சொல்றது நல்ல ஐடியா தான் தோணுது. சரி, நீங்களும் 2 பேரும் ரொம்ப நேரமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கணும் நாளைல இருந்து. சரிங்க மாமா. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தாலும் போதும், வேலையை கவனிங்கடா. எல்லா பொருளையும் எடுத்து தொடச்சி அழகா வைங்க. இன்னும் 1 ஹவர் கழிச்சு வந்து பாருங்க, சும்மா கடையவே தூசு தட்டி சும்மா புதுசு மாதிரி வைக்கிறோம் பாருங்க. டேய், சும்மா வாயாலே பேசிட்டு இருக்காதீங்கடா, செயல்ல கட்டுங்கடா. ஆமா, சித்து தான் சொல்றான்ல, இன்னும் 1 ஹவர் கழிச்சு வந்து பாருங்களா. சரிடா, நான் இன்னும் 1 ஹவர் கழிச்சு வந்து பாக்குறேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் தொடச்சு வைங்க. டேய் மச்சான், நீ சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா கடையில சேல்ஸ் அதிகரிக்கும்டா. ஆமா மச்சான், நம்ம ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்து கடைக்கு வர வச்சுட்டாலே போதும். அந்த ஊர்ல வேற எங்கேயுமே சூப்பர் மார்க்கெட்டே கிடையாது, மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு தான் வருவாங்கடா. ஓகே மச்சான். சேல்ஸை பார்த்துட்டு மாமா அப்படியே ஷாக் ஆகி மயங்கி விழுந்துடணும்டா. அவர் மயங்கி விழணும்னா அவருக்கு கரண்ட் ஷாக் தாண்டா வைக்கணும். டேய் டேய், சும்மா காமெடிக்கு சொன்னடா, நீ சீரியஸா எடுத்துக்காத. வா, போய் வேலையை பார்ப்போம். மாமிச்சி, மாமா எல்லாத்தையும் தொடர்ச்சி கிளீனா வச்சிருக்கோம் மாமா, வந்து பாருங்க மாமா. டேய், அதெல்லாம் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சரி, டைம் ஆச்சு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஈவினிங்கா வாங்க. அம்மா, என்ன கிஃப்ட் மக்களுக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டீங்களா மாமா? அதான்டா, தொடப்பம் கொடுக்கலான்னு பாக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? தொடப்பம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா லேடிஸ் வருவாங்க மாமா. மாமா, எவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சிருக்கோம் பாத்தியா? தொடப்பம் தான் கிஃப்டா கொடுக்கணும்னு. 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா உங்க கடமை இந்த நிலைமையில இருக்குமா? இதுக்குதான் மாமா என் மச்சான் உங்க கடைக்கு அழைச்சிட்டு வந்தேன். எப்படி உங்களுக்கு ஐடியா கொடுத்தா பாருங்க. சரிடா, உங்களால தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, ஓகேவா?
டைம் ஆகுது, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். பார்த்து போங்கடா. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. பசங்க நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே யோசிக்காம விட்டுட்டோமே. நாளையிலிருந்து இலவசம் தொடர்புன்னு வெளியில போர் வைக்கணும். டேய் சித்து, இங்க ரொம்ப நேரம் நிக்க வேணாம்டா, வாடா போவோம். ஏன்டா இங்க நின்னா? இல்ல, காயத்ரி அப்ப இங்க தானே உன்னை அடிச்சாரு, மறுபடியும் உன்னை பார்த்தாருன்னா தப்பா நினைப்பாருல்ல. ஃபர்ஸ்ட் நான் தான் பயந்தேன், இப்ப நீ என்ன பயப்படுற? இல்லடா, இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் தானே உனக்கு கடைக்கு அழைச்சிட்டு வந்தேன். திரும்பி மறுபடியும் என்னால உனக்கு பிரச்சனை வேணாம்னு தான் பாக்குறேன். நம்ம என்ன ஒரு பொண்ணாவை பார்க்க வந்தோம், வேலைக்கு தானடா வந்தோம். ஏன்டா வந்து ஃபர்ஸ்ட் நாள் நம்மளுக்கு பிரச்சனை. சரி வா, நம்ம சீக்கிரம் கிளம்பும். சரிடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நானும் வீட்டுக்கு போறேன். நீனு பார்த்து வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, சரியா? ஓகே மச்சான். நம்ம தான் இந்த ஊருக்கு அவனை வேலைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். நம்ம மச்சானுக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம தான் பாத்துக்கணும். அம்மா, அம்மா. அப்பா சித்து இப்பதான் வந்தியாப்பா? ஆமாம்மா. சரி, டயர்டா இருப்ப, போய் மூஞ்ச கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அது இருக்கட்டுமா, ஏன் அப்பா சோகமா படுத்திருக்காரு? ஏன்னா அவரு வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தாருல, யார்கிட்டயே வேலை கேட்டாராம், யாரும் என்ன சொல்லிட்டாங்க போல் இருக்கு. அதான் ஆளை அழுதுகிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தாரு, நான் அழைச்சிட்டு வந்தேன்ப்பா. இவர் இத்தனை நாளா சும்மாவே இருந்தாருலம்மா, யாரும் நம்பி வேலை தர மாட்டாங்கம்மா. வேலை செய்ய முடியாம வேலையை விட்டு போயிட்டானா என்ன பண்றதுன்னு எல்லாரும் யோசிப்பாங்கம்மா. அதான்ப்பா நானும் சொன்னேன், நல்ல மனசு உடஞ்சு போயிட்டாருடா. சரி விட்டுங்க, இப்பதானே ஒரு பொறுப்பு வந்திருக்கு, எல்லாம் சரியாயிடும். சரி, நீ போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அதுக்கு ஏமா நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அழுதுட்டு இருந்தது இன்னும் என் கண்ணில நிக்குதுப்பா, பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? விடுங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஒரு நாள் தானே என் வேலை தெரியுனேன், அதுக்கு போயிட்டு இவ்வளவு சோகமா படுத்திருக்க? அடி போடி, உனக்குலாம் சொன்னா புரியாது. காலையில உனக்கு ஒரு வேலை ஒண்ணு ரெடியா இருக்கியா, நீ ஏன் கவலைப்படுற? குடும்ப, நீ என்ன சமாதானப்படுத்தாதான் நீ இவ்வளவும் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. காலையில நீ கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். ஊருக்காரங்கள்ட்ட நானே நேரடியாக போய் கேட்டேன் வேலை, ஒருத்தவங்க தரல. நீ போய் கேட்டா எப்படி எனக்கு வேலை தருவாங்க? நீ சொன்ன நம்ப மாட்டியா? காலையில பாரு இந்த குட்டுமணி யாருன்னு. பார்க்கும் போ. உண்மையாலுமே நம்மளுக்கு வேலை ரெடி பண்ணிட்டாளா, இல்லை நம்ம சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக உனக்கு வேலை ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாளா? ஒன்றுமே புரியல எனக்கு. நம்ம ஊரில் தானே நம்மளுக்கு வேலை தர மாட்டாங்க, நாளைக்கு பக்கத்து ஊரில் போயிட்டு நம்ம வேலை தர்றோம். ஆடுசாமி, இதுக்கெல்லாம் நீ சோர்ந்து போயிடாதடா. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், முடிவு கிடையாது. மாடசாமி ஏஞ்சிரியா? மாடசாமி இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க, இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஏஞ்சிரியா? அடி என்னடி, நைட்டுக்குள்ள தூக்கமே வரல, விடிஞ்சுதான் தூக்கம் வந்தது. ஏன்டி நீ சீக்கிரம் வந்து எழுப்புறா? காலைல வேலைக்கு போவேன், இவ்வளவு நேரம் தூங்கினா எப்பயா வேலைக்கு போறது? ஏஞ்சிரியா? அதுதான் ஒரு பையன் கூட எனக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிவிட்டானடி, அப்புறம் எங்கடி நான் வேலைக்கு போவேன்? அதான் நான் சொன்னல, உனக்கு சர்ப்ரைஸா ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் குளிச்சிட்டு வாயா. நான் எழுந்திருக்கணுங்கிறதவே ஏதாவது கதை விட்டு நிக்காதடி, கிளம்புடி. நிஜமா தான், ஏஞ்சி குளிச்சிட்டு வாயா. டி, அப்படி என்னதாண்டி சர்ப்ரைஸ் வச்சிருக்க சொல்லாண்டி. அதை நீ குளிச்சிட்டு வந்து நீயே வந்து பாரியா. குண்டுமணி காலையிலே வந்து ஏன்டி இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க? நானா புலம்பிட்டு இருக்க, நீ தான் புலம்பிட்டு இருக்க. டி, உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? சரியா, கோவப்படாத, நீ ஃபர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு வா. அப்படி என்னதாண்டி எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்க? அதை இப்ப சொல்ல முடியாது, நீ போய் குளிச்சிட்டு வந்து பாரு. என்ன இவன் நேத்துல இருந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா? அப்படி என்னதான் இருக்கும்?